ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம புதினா சட்னி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி, ஒரு தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி, புதினா, தேங்காய் துருவினது. இதுதான் தேவையான பொருள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. அது கூடவே உளுந்து போட்டு கொஞ்சம் தாளிப்பு வடகம் அது சேர்த்துக்கங்க. இது பொரிஞ்சோட்டியும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம புளியும் வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கங்க. அது கூடவே கொத்தமல்லி, புதினாவும் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. லாஸ்ட்டாக தான் நம்ம தேங்காய் ஆட் பண்ணணும். இதை நல்லா பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சு தான் இதை அரைக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஒன்றா சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன். அவ்வளோதான். இந்த மெத்தடில் நீங்களும் இதே மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப கொரன்னு இல்லாமல் அளவான முறையில் நம்ம அரைச்சிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். இது கூடவே வரமிளகா ஒன்று போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா இது பொரிஞ்சோட்டி நம்ம சட்னியில் எடுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட புதினா சட்னி, மல்லி புதினா சட்னி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்கூடவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.